பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இயேசு நாமத்தை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்றும் ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போறோம். அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அறிந்த ஒரு பகுதி தான். அதில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பிரைஸ்லாம். கர்த்தர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை தேவன் கிருபையாய் நடத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எந்த மனிதனையும் ஒரு விருதாவாய் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் யாரை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினாரோ அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் செய்யும் காலம் மட்டும், அவர் என்ன நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டம் நிறைவேறும் மட்டும், அந்த நோக்கம் அவர் செயல்படுத்தி முடிக்கும் மட்டும் நீங்கள் தேவனுடைய கரத்துக்குள், பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்பது என்று அப்படின்னா என்ன? நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய கையினா கர்த்தர் நேரடியாக நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருப்பாரோ. அப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருப்பது என்பது தேவன் நியமித்த நீதியான காரியங்கள், தேவன் இந்த உலகத்தில் நியமித்திருக்கிற கற்பனைகள், கட்டளை. அதாவது அவர் சில காரியங்கள் நம்ம கொடுத்திருக்கிறார், இப்படிதான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு குடும்பமானால் குடும்பத்தில் இப்படி இருக்கணும், வேலை ஸ்தலமானால் வேலை ஸ்தலத்தில் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியங்களை கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படி. ஒருவேளை நீங்க உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருந்தால் நீங்க இந்த வேலை சில இடத்துல கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளா இருந்தா கணம் பண்றவங்களா இருக்கணும். இப்படி கர்த்தர் உங்களை உலகத்துல கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நீங்கள் ஓடுகிற பாதையில நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ரைசலாம். அப்போ உங்கள் அதிகாரி ஒரு முரடனா மனிதன், அவர் ஒரு பொல்லாத மனிதனா இருந்தால் கீழ்ப்படியணும். இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. தாய் தகப்பன் பொல்லாதவர்களா இருந்தால் கீழ்ப்படியணும். இப்படி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையிலயோ உங்களுடைய தொழிலையோ விதத்தில் நடப்பதுதான் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பது. அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், ஆண்டவரை தெரிந்து கொண்டார், நான் எப்படி உங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியும்? சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவா, எங்க அப்பா குடிகாரன், அவருக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும்? சிலர் சொல்லுவாங்க, நான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுவேன், எங்களோட எஜமான குடிகாரன், அவர் ஓனர் அவர் நல்லவங்க கிடையாது, அவருக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும்? அப்படி அல்ல. எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஓனர் வேலை பார்த்தா ஓனருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உங்கள் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாதாலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவம் தான் கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம். அப்படி அடங்கி இருக்கும் போது அவர் ஏற்ற காலத்தில் அவர் நிச்சயம் உயர்த்துவார். அந்த காரியத்தில் நாம் தவறினால் நாம் உயர்வை இழக்கக்கூடும் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவர் நேர்த்தியை செய்கிறவர். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், குறுக்கு வழியில யாரையும் உயர்த்துகிற தேவன் அல்ல. சார், வேதத்தில் ஒரு சாட்சியை நான் சுட்டி காண்பிக்கிறேன். அதாவது தாவீது குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த தாவீது அவனுடைய 8 சகோதரர்கள் ஒருவன். ஈசாயினுடைய பிள்ளைகள் 8 பேர்ல கடைசி மகன் தாவீது. இந்த தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்க்கலாம் அவனுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான், அதனால தான் அவன் ஆடு மேய்க்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா தாவீது அப்படி அல்ல. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிக்கும் போது தாவீதை குறித்து சவுல் ராஜாவுக்கு அறிவிக்கப்படும் போது அந்த தாவீது யார், எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். அங்க சொல்றான் பாருங்க, 16:18, பெத்லேஹேமான ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தெரிந்தவன். அவன் பாருங்க மியூசிக் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறான். அடுத்தது அவன் பராக்கிரமசாலி, சிங்கத்தின் கரடியும் கிழித்து கொண்டு போடக்கூடிய அளவுக்கு அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், ஒரு யுத்தத்தில் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு வீரன். அடுத்தது காரிய சமர்த்தன். அடுத்தது சௌந்தரியம் உள்ளவன், ரொம்ப அழகானவன், கர்த்தரோடு கூட இருக்கிறார். சார், இவன் அடையாளம் உள்ள ஒரு பிள்ளையை யாராவது ஒதுக்கி ஆடு மேய்க்க அனுப்புவாங்களா? சார், அப்போ அவனுடைய தகப்பனுக்கு தாவீது மேல் ஒரு வெறுப்போ, தன் பிள்ளை அவனுடைய சகோதரர்களுக்கு தாவீது மேல் ஒரு வெறுப்பு எப்படி வந்தது என்பதை குறித்து நாம் இப்போது ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இப்படியே புறம்பாக்கப்பட்ட ஒரு தாவீது, ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த தாவீது ஒரு முறை சாமுவேல் தீர்க்கதரிசி என்று சொன்னால் இஸ்ரவேலின் ராஜ்யமை நடுங்கும் என்றால் அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவன் தான் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவன். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள் திடீர்னு ஈசாயை பார்க்க வராரு. என்ன பயப்படுறாரு, திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, கர்த்தருக்கு பலியிட வந்தேன். அப்போ பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு ஈசாயின் குடும்பத்தை அழைக்கிறாரு. அப்ப ஈசாக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி நம்ம குடும்பத்தை அழைக்கிறாரு. அப்போ அழைக்கும் போது சாமுவேல் சொல்றாரு, உன் பிள்ளைகளையும் நீ பலி விருந்துக்கு அழைச்சிட்டு வா. அப்ப என்ன சந்தோஷம். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு மேன்மையான இடத்துக்கு, ஒரு மேன்மையான ஒரு பலி விருந்துக்கு இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துடைய தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி கொடுக்கிற அந்த பலி விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஈசா என்ன பண்ணியிருக்கணும், தன் மகன் தாவீதையும் அழைத்திருக்க வேண்டும்.
அப்ப தாவீது தகுதி இல்லாதவன் அல்ல, சபைக்குள் நிற்பதற்கு தகுதியற்றவன். சிலர் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய கொண்டு போக அவன் மூஞ்ச பார்த்தா அவ்வளவுதான், வேண்டாம். சிலர் அப்படிலாம் சிலர் இருக்காங்க. கொஞ்சம் நல்ல அழகு இல்லை, கொஞ்சம் கலர் இல்லை, கருப்பா இருக்கான்னா சொல்றதுக்கே வைக்கப்படுவாங்க. ஆனா இவன் அழகுள்ளவன், காரிய சமர்த்தன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, எந்த இடத்திலையும் விட்டு இவனை மெச்சிக்கொள்ள முடியும். என்னால இவனை குறித்து ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து இவன் எப்படிப்பட்டவங்க ராஜாண்ட பேசுற அளவுக்கு அவன் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி உள்ளவன். ஆனா அந்த தாவீத இந்த ஈசாய் முக்கியமான பலி விருந்துக்கு தன் பிள்ளைகளை அழைத்த போது இவன் பிள்ளை என்பதை மறந்து போய்விட்டான். அந்த அளவுக்கு தாவீதை தன் எண்ணத்தில் தூக்கி வெளியே வைத்திருக்கிறான். இந்த தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப பலி விருந்துக்கு அழைக்கப்பட்ட இடத்துல அங்கு தேவன் முன் குறித்த ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். சவுல் எதிர்பார்க்கிறான். கர்த்தர் அந்த 7 பேரையும் புறக்கணித்தார். அப்பதான் சவுல் கேட்கிறான், இன்னும் உமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அவன் சொல்றான், இருக்காயா, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் அழைச்சிட்டு வா. அழைத்து வரப்பட்டான். இப்போ ஈசாய் கண்களுக்கு முன்பதாக, தாவீதுடைய சகோதரர்கள் கண்களுக்கு முன்பதாக அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற இவனை தேவன் தைல குப்பினாலே இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் தீர்க்க தரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப இந்த இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துடைய ஒரு தீர்க்க தரிசியாகிய சாமுவேல் தன் மகனாகிய ஈசா, தன் மகனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணப்படுகிறதை ஈசாய் கண்டு மனமகிழ்ந்திருக்க வேண்டும். சகோதரர்கள் கண்டு மனமகிழ்ந்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி நம்ம தம்பியை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஈசா என்ன நினைச்சிருக்கணும், இந்த 7 பிள்ளைகளை விட எனக்கு பேரை வாங்கி கொடுத்தது, எனக்கு பேரை வாங்கி கொடுத்தது இந்த தாவீது தானே, அவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி தாவீதை அவன் கனம் பண்ணி இருக்க வேண்டும். அவர்கள் அப்படி செய்யவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி மூலமாய் அவன் கனப்படுத்தப்பட்ட போதும் அவர்கள் அவனை அற்பமாய்த்தான் எண்ணினார்கள். அல்லது என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்கு கவனிங்கள். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு கனப்படுத்தப்பட்ட பிறகும் அவன் தகப்பன் சொன்னா புறப்பட்டு போய் ஆடுகளை மேய்க்க போகும், கீழ்ப்படிந்து போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்பதாக, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதை போல இருந்திருக்கலாம். ஒரு தாய் தகப்பன், ரட்சிக்கப்படாத தாய் தகப்பனோ, இல்லை ரட்சிக்கப்பட்டிருந்தால் ரட்சிக்கப்படாத சகோதரிகள் வீட்டில் இருந்திருக்கலாம். இல்லை வேலை பார்க்கிற இடத்துல எஜமான், இன்னும் அரசு வேலை பார்க்கிற, தனியார் வேலை பார்க்கிற இடத்துல உள்ள அதிகாரிகள் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய எண்ணங்கள், மனநிலை மாறும்போது அவர்களும் மாறி இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. தேவனுடைய பிள்ளைகளை சில நினைப்பாங்க, நான் மனம் திரும்பிட்டேன், அப்ப எல்லாரும் மனம் திரும்பணும். காவல்துறையில நான் வேலை பார்த்தேன், 11 வருஷம் வேலை பார்த்தேன். நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் என் கையை சுத்தமாக்கி கொண்டேன். எந்த விதத்திலும் இந்த கையை நீட்டுவதற்கு நான் ஆயத்தமாயில்லை. என் பாக்கெட்ல 10 ரூபா இருக்காது. பெட்ரோல் போட ஒரு புல்லட் ஒன்று வச்சிருப்பேன், பெட்ரோல் போடுறதுக்கு துட்டு இருக்காது. அப்போ ஒரு பெட்ரோல் 45 ரூபா வரும், 35 ரூபா வரும் நினைக்கிறேன். அப்ப அந்த பெட்ரோல் போடுறதுக்கு பைசா இருக்காது. ஆனா அந்த நேரத்தில் எனக்கு 100 ரூபாய் கொடுக்க ஒரு ஆயத்தமாயிருப்பான். வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம். அப்போ அது மாத்திரம் இல்லை, அதிகாரிகளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தேன். அப்போ அந்த இடத்திலும் என்னை வேணும் என்றே பழி வாங்குகிற சில அதிகாரிகள் உண்டு. வேற ரீதியாக என்னை பழைய பகை வைத்துக் கொண்டு என்னை பழி வாங்கும்போது ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் மாறிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதனால என் அதிகாரியும் மாறி இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பது எத்தனை அறிவற்ற செயல், அது எத்தனை பைத்தியக்காரத்தனமான செயல் தெரியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மாறி இருக்கிறதுனால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை போல மாறணும், உங்க அதிகாரி மாறணும், உங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் மாறணும்னு நினைக்கிறது சரியான காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப தாவீது அவன் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் இறங்கிற்று. ஆனாலும் அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தகப்பனும் முன் போலவே இருந்தார்கள். ஆடு வச்சிட்டு இருக்கிறான். இப்போ சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி இறங்கி அவனை கலங்க பண்ணிட்டு இருக்கு. அப்போ வாசிப்பதில் தேர்ந்தவனை அழைச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போதுதான், தேடுங்கப்பா இஸ்ரவேல் எல்லைக்குள்ளன்னு சொல்லும்போதுதான் தாவீதை குறித்து ஒரு வேலைக்கு அறிமுகப்படுத்துறான். அதைத்தான் நான் ஏற்கனவே வாசித்தேன். இப்படி ஒருத்தர் இருக்கிறாயா, அவன் யுத்தம் வீர பராக்கிரம் உள்ளவன், வாசிப்பதில் தேர்ந்தவன். உடனே அழைச்சிட்டு வராங்க. அவன் போய் அங்கு வாசிக்கிறான். வாசித்த அடுத்த கணம் சவுலுக்குள்ள ஆவி விலகிட்டு. அப்போ சவுல் சொல்றான், இனி இது தாவீது என்னோட கூட இருக்கட்டும், அவன் என் கூடவே இருக்கட்டும் அப்படிங்கிறான். ஏன்னா இந்த மாதிரி அவன் வாசித்திற்கு ஆறுதல் கிடைச்சதுனால
22ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா 21, 22 1 சாமுவேல் 16, 21, 22 அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றால் அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். எங்க போயிட்டான் பாத்தீங்கன்னா, ஆடு மேய்ச்சோ இப்ப என்ன போஷன் போயிட்டான் பாருங்க. அவன் சொல்றான், ஈசா இடத்துல ஆள் அனுப்பி, தகப்பனிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். அப்போ தாவீது இப்போ சவுல் ராஜாவுக்கு ஆயுததாரியாய் மாறிவிட்டான். அவனோட கூட இருக்கிறதற்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைச்சிச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும், என்னோட சம்பவம் எழுதப்படல, நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினால் யூகித்து பேசுகிறேன். இந்த தாவீது மீண்டும் ஆடு மேய்க்க வந்துட்டான். இவன் ஆயுததாரியா இருக்கிறது, அந்த வேலை தொடர்ந்து அந்த வேலையை அவன் செஞ்சிருந்தா யுத்த களத்துக்கு சவுல் போயிருக்கும் போது தாவீது போயிருக்க வேண்டும். ஆனா நீங்க அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, அந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணுவதற்காக இஸ்ரவேலரை சூழ்ந்து கொண்ட போது இவங்க எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் தாவீது ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப யுத்த காலத்தில் அவன் இல்லை அப்படின்னா அவன் சவுலோடு தொடர்ந்து இருக்கவில்லை. நான் என்ன நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால நான் என்ன யூகிக்கிறேன் என்றால், இந்த தாவீது காரிய சமர்த்தன் அல்லவா, அழைத்ததுனால பார்க்க போன இடத்துல ராஜா பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. இப்ப அப்போ இவனுக்கு ஒரு என்ன இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், தன் தகப்பனுடைய ஆடுகளை யார் மேய்ப்பது? கவனிக்கிறீங்களா? என் தகப்பனுடைய அந்த ஆடுகளை யார் உண்மையாய் மேய்ப்பது? நான் தானே மேய்க்கணும். அப்போ அவன் காரிய சமர்த்தன் அல்லவா, எப்படியோ ராஜாவினிடத்துல பேசி எப்படி என்ன பண்ணான்னு தெரியல, அவன் மீண்டும் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க வந்து விட்டான். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? சனியை ஒளிஞ்சுது, பீட ஒளிஞ்சுது. எங்க அப்பா என்னை இப்படி பண்ணா, எனக்கு என் அதிகாரி இப்படி பண்ணா, என் அண்ணன் இப்படி பண்ணா, நல்ல வேலைப்பா, இனிமேல் மூஞ்சிலே முடிக்க கூடாது. அப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எண்ணம் வரவே கூடாது. ஒருவேளை தாவீது ஏன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் அவனை தேவன் நடத்தியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், தாவீதுக்கு தன் சகோதரன் மேலோ தன் தகப்பன் மேலோ பகை இருப்பது இல்லைங்கிறத நிரூபிப்பதற்கு ஒருவேளை இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். என்றால் மீண்டும் அவன் அந்த பொசிஷனுக்கே வந்துட்டான். இப்ப பாருங்க, யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பெலிஸ்தர் கூட்டத்துல கோலியாத் என்கிற ஒரு மனிதன் எழுப்பி வந்து நின்று இஸ்ரவேலரை நிந்திக்கிறான். உங்களை ஒருத்தர் இருந்தா எங்களை ஒத்தையில சண்டை போட்டு எங்களை என்ன ஜெயிச்சுட்டா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயிச்சுட்டா நீங்க எங்களுக்கு அடிமைன்னு சொல்லி நிந்திக்கிறான். அப்போ போய் 40 நாள் ஆயிடுச்சு, அதிக நாட்கள் ஆயிடுச்சு. அப்ப ஈசாயி போன 3 வரையும் காணுமே, என்னாச்சுன்னு தெரியல சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு வர்றதுக்கு தாவீதை ஆள் அனுப்பி கூப்பிடுறான். இப்ப தாவீது ஆடுகளை தன் காவலாளி வசமாக ஒப்புவித்து விட்டு தகப்பன் இடத்துல வர்றான். தகப்பன் சொல்றாரு, அண்ணன்மாரெல்லாம் யுத்த காலத்துக்கு போயிட்டு நாள் ஆயிடுச்சு, நீ போய் உன் சகோதரனை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வரணும். எல்லாம் கவனிக்கணும். இந்த காரியத்தெல்லாம் வந்து வாசிக்கும் போது எனக்கே மிகவும் சங்கடமா இருந்தது. அவன் சொல்றான், அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல, நீ இந்த ஒரு மரக்கால் வறுத்த வயிறு இந்த அப்பங்கள்லாம் எடுத்துட்டு போ, பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்துல ஓட்டமா போ, இந்த 10 பால் கட்டியில 1000க்கு அதிபதி கையில கொடுத்துட்டு உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று நீ நலம் விசாரிச்சுட்டு அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி வா. இது நீங்க சிலருக்கு எப்படி புரிஞ்சுன்னு தெரியல. சகோதரனை பார்க்க போற, நல்லா இருக்கானு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றது ஒரு தகப்பனுடைய சுபாவம். நீ போய் பார்த்துட்டு நீ அவனை பார்த்ததுக்கு அடையாளமா வாங்கிட்டு வரணும். அர்த்தம் என்ன தெரியுமா? தாவீது மீது நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். ஐயா, தாவீது மீது நம்பிக்கை இல்லை. அவனை குறித்த தகப்பன் எப்படி நினைக்கிறான் பாருங்க. ஒரு அடையாளம் வாங்கிட்டு வரணும். எங்க கூட பிறந்த சகோதரன் தகப்பா அனுப்புறாரு, எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னா, அப்பா அனுப்பா நல்லா இருக்கியா, அதான் அப்பா பார்த்து சொன்னாங்க, நல்லா இருக்கல்லப்பா, சரி ரைட். திரும்பி வந்து சொல்வதுங்கிறது உறவை பிணைக்கிறது. யார் அனுப்பியிருக்கீங்க? என் பிள்ளையை அனுப்பியிருக்கேன். பிள்ளை அனுப்பியிருக்கீங்களா? அப்பா அவன் கரெக்டாக பார்த்துட்டு வருவான். ஒருவேளை ஒரு வேலைக்காரன் அனுப்பியிருந்தால், ஒரு அடிமையை அனுப்பியிருந்தால், அவன் போய் ஒரு ஐயா எஜமா நான் பார்த்துட்டேன் அடையாளம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம். இது பிள்ளை. அப்ப பிள்ளைய அனுப்பியும் அவனை எப்படி நடத்துறான் பாருங்க. நீ பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒரு அடையாளம் வாங்கிட்டு வா. ஒரு கீழ்த்தரமாய் ஒரு அடிமையை போல நடத்துகிறான். இந்த அடையாளம் வாங்குறது எங்க திரும்ப நடக்கும்? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காவல்துறையில பணிபுரிந்த நாட்கள்ல ஒரு தபால் கொடுத்து விடுவாங்க. இப்போ திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸுக்கு தபால் கொடுத்து விடுவாங்க. சென்னையில பணிபுரிந்த போது நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்றேன்.
நான் சென்னையில பணிபுரியும் போது திருநெல்வேலிக்கு தபால் கொடுத்து விடுவாங்க. அப்ப இந்த தபால் கொடுத்து விடுறதுக்கு யார் போறீங்கன்னு கேட்டா நான் போறேன், நான் வரையான்னு கேட்பேன். ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு 7 நாள் இங்க வந்து தபாலை கொடுத்துட்டு ஒரு 7 நாள் கேம்ப், அந்த 7 நாள் ஒரு டைம் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் வீட்டுல இருந்துருவேன். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், பில்லிங் கொடுத்து இந்த தபால் ஊட்டி வாங்கிட்டு வருவோம். அப்போ நாங்க தபாலை கொண்டு திருநெல்வேலி இருக்கிற சிட்டி கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா, சும்மா கொடுத்துட்டு சார் அங்க கொடுத்து விட்டாங்க வரட்டுமா சார் எல்லாம் சைட் அடிச்சுட்டு வர முடியாது. தபாலை கொடுத்துட்டு சைன் வச்சு சீல் வாங்கணும், ஒரு அடையாளம் வாங்கணும். இந்த தபாலை இந்த நபர் வந்து கொடுத்தார், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சொல்லி அடையாளம் கொடுக்கணும். ஏன்னா நான் தபாலை கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தன் சகோதரர்களை பார்க்க அனுப்புறான், அடையாளம் வாங்கிட்டு வர சொல்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தாவீது அதையும் செய்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கர்த்தருடைய கருத்தில் அடங்கி இருந்ததுனால அவர் தன் தகப்பன் தன்னை குறித்து நினைக்கிறதையும் தன் சகோதரர் நினைக்கிறதையும் குறித்து அவன் கவலையப்படலை. தேவனுடைய பிள்ளைகளை அவன் கர்த்தருக்கு முன்பதாக மன உத்தமம் உண்மையுமா இருந்தார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சே, இவங்கெல்லாம் என்ன மட்டமா நினைச்சாங்க. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாருக்கும் முன்னால என் தலையில என்ன குப்பியை ஊத்தினாரு, அப்பயும் எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கலையே, அப்பயும் என் சகோதரர் புரிஞ்சுக்கலைன்னு தாவீது நினைக்கல. தேவனுடைய பிள்ளைகளை நன்கு புரிந்து கொள்ளுங்க. அவன் தகப்பன் சொன்ன மாத்திரத்துல அவன் அடையாளம் வாங்கிட்டுவான்னு சொன்னா ஓடி போய் தன் சகோதரர் விசாரிக்க போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நடந்தது என்ன தெரியுமா, இவன் தகப்பன் ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரனை போல, நீ பார்த்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்னு அடையாளம் வாங்க அனுப்பப்பட்ட தாவீது இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்திற்குள்ளே அடையாளமாக்கப்பட்டான். இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்குள்ள, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்குள்ள அவன் ஒரு அடையாளமாக்கப்பட்டான். எப்படி தெரியுமா, அவன் போய் விசாரிக்க போன இடத்துல பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத்துடைய சத்தத்தை கேட்டு உனக்குள் வைராக்கியம் வந்தது. அவன் பெலிஸ்தனை நான் எதிர்க்க போறேன்னு சொல்லி அவன் போய் பெலிஸ்தனை வீழ்த்தினான். அவன் தலையை வெட்டி கையில தூக்கினான். அத்தனை லட்சம் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களும் அத்தனை லட்சம் வீரர்களும் பெலிஸ்தர் தேசத்திலும் அறியப்பட்டு விட்டான். அல்லேலூயா. பெலிஸ்தர் தேசத்தில் அத்தனை லட்சம் வீரர்கள் வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துல படைகள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ராஜா எல்லாம் நிற்கிறாங்க. அடையாளம் வாங்கி வர அனுப்பப்பட்ட அடிமையை போல அனுப்பப்பட்ட இந்த தாவீதை அவன் அடங்கி இருந்த போது, உண்மையா இருந்த போது கர்த்தர் சாம்ராஜ்யத்துக்குள்ள அவனை அடையாளப்படுத்தினார். சவுல் அந்த பெலிஸ்தனுடைய தலையை வெட்டி கையில் எடுத்திருந்த போது அவனை குறித்து இப்படியாய் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. தேவனுடைய பிள்ளைகளை அதற்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும். இந்த தாவீதை தேவன் சரியான பாதையில நடத்தி கொண்டு போய் அவர் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்திற்கு ராஜாவாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. என் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற உண்மை உத்தமமான பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை அப்பமாய் பார்க்கிறார்கள். நீ படிக்கிற இடத்துல, அன்பு மகனே மகளே, நீ படிக்கிற இடத்துல உன்னை புரிந்து கொள்ளவில்லையா, கவலைப்படாதே. நீ வேலை பார்க்கிற இடத்துல உன்னை புரிந்து கொள்ளவில்லையா, கவலைப்படாதே. உன்னுடைய எஜமானன் உன்னை புரிந்து கொள்ளவில்லையா, கவலைப்படாதே. ஒரு கடுமையான எஜமானனா இருக்கிறானே, கடுமையான அதிகாரியா இருக்கிற, கவலைப்படாத. நீ உண்மையா இருக்கிறதை பரியாசம் பண்ணுகிறார்கள, கவலைப்படாத. நான் போலீஸ்ல இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு சாட்சியா ஓடின நாட்கள்ல எப்ப டியூட்டிக்கு எந்த இடத்துல நான் போலீஸ் பணிக்கு எங்க போனாலும் என் கையில ஒரு பேக் வச்சிருப்பேன். அந்த பேக்ல ஒரு பைபிள் இருக்கும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு பேக் வச்சிருந்தேன். அந்த பேக்ல ஒரு ரம் பாட்டில் இருக்கும், ஒரு கிளாஸ் இருக்கும், வாட்டர் பாக்கெட் இருக்கும், ஒரு ஊறுகாய் பாக்கெட் இருக்கும். அதுக்கு முன்னால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏன்னா எனி டைம் குடிக்கிறவா இருந்தேன் அல்லவா, குடிகாரனா இருந்தேன் அல்லவா. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை கூட வேறொரு பேக் வச்சிருந்தேன். அதுல ஒரு பைபிள் வச்சிருப்பேன், சின்ன டேப் ரெக்கார்டர் வச்சிருப்பேன். எனக்கு எப்போ பாடுவேன்னு தெரியாது, உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அப்ப எந்த இடத்துல போய் இருந்தாலும் எல்லாரும் தேவையில்லாத கதையை பேசிட்டு இருக்கும்போது நான் மாத்திரம் அந்த பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். அப்ப சொல்லுவாங்க, ஏய் ஃபாதர் வந்துட்டான்பா, ஏய் ஃபாதர் பாருப்பான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க கிண்டல் பண்ணா பரவாயில்ல, என் குடும்பம் கிண்டல் பண்ணியது. எங்க குடும்பத்துல ஊழியை செய்யறவங்க இருந்தாங்க. அவங்க நான் குடிகாரனா இருக்கும்போது கூட என்ன கனம் பண்ணாங்க. ஆனா நான் வேத புஸ்தகத்தின் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின பிறகு என்னுடைய சகோதர உறவுல இருக்கிறவர்கள் கூட என்னை கேவலமாய் பேசினார்கள். என்னுடைய சகோதரி உறவுல இருக்கிறவங்க கூட என்னை நான் பைபிள் வச்சுட்டு கிராஸ் பண்ணா வந்துட்டாங்க அப்படின்னு பரியாசம் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. என் குடும்பத்துல ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் என்னை பரியாசம் பண்ணியது.
வேத புஸ்தகத்தை தூக்கிட்டு போவேன், எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் நடந்து போவேன், என்னை நக்கல் பண்ணுவாங்க. எதையும் குறித்து நான் கவலைப்படவில்லை தேவனுடைய பிள்ளைகளை, எதையும் குறித்து கவலைப்படல. அந்த நக்கல் பண்ணவங்க எல்லாம் சபை வச்சிருப்பாங்க, அங்கேயும் போய் நான் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். ஆனா இன்றைக்கு குண்டிச்சீட்டுல குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஜனங்களுக்குள்ள என்னை அறிய பண்ணினார். இன்னைக்கு என்னை அடையாளப்படுத்தினார், ஊழியக்காரனாக்கினார், இன்றைக்கு விசுவாசத்துக்கு அடையாளமாக்கினார். வேலையை நான் என் மனைவி வேலையை விட்டுட்டு அவருக்காக இன்றைக்கு ஓடுவதற்கு பலனை தந்தார். ஹல்லேலூயா. என் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, என்னை தேவனுடைய ஊழியம், இத்தனை பெரிய ஊழியம், காவல்துறை பணியை ரிசைன் பண்ணிட்டு என்ன படிச்சாலும் என்ன பெரிய பணம் வைத்திருந்தாலும் பதவி வச்சிருந்தாலும் கிடைக்காத இந்த மேன்மையான ஊழியத்தை எனக்கு தந்தார் அல்லவா? அத்தனை பெரிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அல்லவா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடங்கியிருங்க. அடங்கியிருப்பது என்பது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்க காரியத்தை அப்படியே வச்சு நீங்க போயிட்டு இருங்க. அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல கவலையே படாதீங்க. அடையாளம் வாங்கி வா என்று அனுப்பப்பட்டவனை என் ஆண்டவர் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்குள்ளே அடையாளமாக்கினார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களும் என் பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படியாய் கர்த்தர் உன்னையும், என் அன்பு மகனை மகளை உன்னையும், என் அன்பு தம்பி தங்கச்சி உன்னையும், என் அன்பு தகப்பனாரை தாயாரை உங்களையும் நிச்சயமா எப்படி மாற்றுவார், மேன்மைப்படுத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கும் தாவீது பேசப்படுகிறார். நீங்களும் உங்கள் கர்த்தரின் வருகை தாமதிக்குமானால் ஒரு காலத்துக்கு பிறகு பேசப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே மேன்மையாய் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள், பேசப்படுவார்கள் அவர்களும். ஜெபிக்கலாமா? பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பலத்த கனத்துக்குள் அடங்கி இருக்கும்படி நீர் சொன்னேன். அருமையான பிள்ளைகளுக்கு நான் பேசினேன். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு இனி அவர்கள் இந்த வார்த்தை புரிந்து கொண்டு, இனி அவர்கள் உண்மை பற்றி கொண்டு, எந்த நிந்தை அவமானங்கள் வந்தாலும் தங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை, தங்கள் கொடுக்கப்பட்ட பணியை, தங்கள் கொடுக்கப்பட்ட கீழ்ப்படிதல் அவர்கள் சரியாய் செய்வார்கள். இனி அவர்கள் அப்படி நடப்பார்கள். கர்த்தர் நீர் அவனை உதவி செய்ய. தாவீதை அடையாளம் வாங்கி வா என்று அவன் தகப்பன் அனுப்பினான். ஆனால் நீர் அவனை இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்குள்ள அடையாளமாக்கினேன். அதே போல உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் அப்படியே உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்கட்டும், அவர்கள் பெயர் பேசப்படட்டும். எந்த பிள்ளைகளை குறித்து கலங்கினார்களோ அந்த பிள்ளைகளுடைய பெயரும் இன்றைக்கு பேசப்படுவதாக. எந்த பிள்ளைகள் தங்களை அற்பமாய் எண்ணி தகப்பனே நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் என்று தாய் தகப்பன் நினைக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய முதிர் வயது, அவங்களுடைய இந்த காலம் முடியும் முன்னே அவர்கள் பேசப்படுவார்களாக. கர்த்தர் அவர்களை இந்த முதிர் வயது உயர்த்தினார் என்று சொல்லட்டும். அப்பா சொல்லட்டும். வேலை ஸ்தலத்திலும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு, இதை பார்க்கிறவங்க. எஜமானருக்கு கீழே மட்டமாய் பேசப்படுவர்கள் உண்டு. தகப்பனே உங்களுடைய கிருபை அவர்கள் மீது இப்பொழுது இறங்குகிறதுக்காக நன்றி. இதை பார்க்கும்போது ஒரு மகிமையை கொண்டு மூடுகிறதுக்காக நன்றி. நாட்கள்ல கர்த்தர் அப்படியே மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. அப்பா அவருடைய பரிசுத்த கருத்துல கொடுக்கிறேன். நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், வேலை செய்வர்கள் ஆசீர்வதியும், தொழில் ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும், திருமணத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும்.